இல்லை எனக்கு வந்து ஹார்ஸ் சாப்பிடணும் ஆசை. ஐயோ அது வந்து கிறிஸ்தான் கிடைக்கும். பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். பட் நான் வந்து இந்த சுண்டல், இப்போ பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல் இது எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. நாளைக்கு செலிபிரிட்டிஸோ ப்ரீமியர்ஸோ பிளான் பண்ணியிருக்கோம் சத்தியம்ல. அதுக்கு சீஃப் கெஸ்ட் மாதிரி செலிபிரிட்டியாக ரிவ்யூ கூப்பிட்டா அதுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கு. பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு கூப்பிடணும். ஸோ ஹேலோ ஃபோன் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஃபே டி பேங்காக் வந்திருக்கோம். ஜாங்கோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது 19th November. அண்ட் அந்த படத்துல இருந்து 3 பேர் வந்து நம்ம கூட போயிருக்காங்க மேலே. படத்தோட ஹீரோ சதீஷ்குமார் அண்ட் படத்தோட ஹீரோயின் மிர்னாலி ரவி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் இருக்காங்க. ஸோ வாங்க மேலே போயிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு சாப்பிட்லாம், மோஸ்ட்டாக சாப்பிட்லாம், அப்புறம் வந்து பேசலாம். பிகாஸ் ஐ எம் ஹங்கிரி. இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வெஜ் சாப்பிட போகிறோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டோம். யா சூப்பர் சூப்பர். ஓகே, cheers people. ஃபுல்லாக வெஜ் வாங்கியிருக்கேன் நான். எஸ் சியர்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேருமே நம்ம கூட இருக்காங்க. சந்தோஷ் புட்கட்டா, சதீஷ்குமார், சந்தோஷ், சதீஷ்குமார் ப்ரோ இருக்காங்க, சுரேந்தர் ரவி ப்ரோ இருக்காங்க, அண்ட் பெர்னாலி ரவி இருக்காங்க. அவங்க பேர் தெரியும், ஏன்னா அவங்கள இதில் பார்த்துருக்கேன். எனிமி படத்தில் அண்ட் ஆல்சோ எம்ஜிஆர் மகன்லையும் பார்த்துருக்கேன். சரி, இப்போ 2 படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து 3rd மூவி ஜாங்கோ. எக்ஸைட்டடாக இருப்பீங்களா? சரி, ஒரு ஆக்டராக டக்கு டக்குன்னு மூவி வரும்போது கேட்கும் போதே ஜாலியாக இருக்குது. ஜாலியாக தான் இருக்கு. எனக்கு ஜாலியாக சரி இல்லைங்க, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இப்போ வேற 2 படத்துல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சிருச்சா, நீங்கள் சொன்னீங்கல்ல எனிமினால தெரிஞ்சிருச்சுன்னு. இப்போ அது அடுத்த படம் என்ன பண்ணுறாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கல்ல, அதனால கொஞ்சம் பயமாக இருக்கு. நான் வந்து இந்த படத்துக்கு வீடியோ பண்ணுறதுக்காக சொல்லல, அந்த டீசர் பார்த்தா வேற லெவல் இருந்துச்சு. ஒரு ஏதோ டைம் லூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஹைப்பு, அந்த ஹைப் ஆச்சு ரொம்ப ரியலாக இருந்துச்சு. இல்லை பட் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். அந்த ஒன் டே திருப்பி திருப்பி வர மாதிரி ஒரு சீன். இல்லை, அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அது பக்காவாக பிளான் பண்ணிட்டு 3 times வரும்ல உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இல்லை நீங்கள் திருப்பி ஒரு சீனை வந்து நடிக்கிறதுல இருந்தே கன்ஃபியூஷன். அதை எப்படி ஒரே நான் இதுலேயே இருப்பீங்களா? அந்த இதுலேயே இருந்துட்டு இவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இல்லை படம் பிகாஸ் அவர் மாத்திரம் தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவார். பிகாஸ் அவருக்கு மாத்திரம் தான் லூப் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். நான் தான் லூப்குள்ளே இருப்பேன். ஸோ எங்களுக்கு we don't know what is happening இந்த மாதிரி சேம் திங் சேம் ஆக்ஷன் எல்லாமே சேம். அவர் மாத்திரம் தான் தெரியும். ஸோ எங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்டே இவர் தான். Day 2 வராரு, வேற கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. எனக்கு வந்து இந்த காஸ்டியூம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அதுவே ஒரு டயர்ட் ஆயிரும். எங்கெல்லாம் ஒரு 2 காஸ்டியூம் 3 காஸ்டியூமில் ஒன் டே இது பண்ணுவோம். எனக்கு ஒரு 10, 12, 15 வரைக்கும் போவோம். ஒரு ஏடி வந்து எங்கள் கூடவே இருப்பார் காஸ்டியூம். திடீர்னு டேரக்டர் நம்பர் Day 3 கொண்டு வாங்க. எனக்கே தெரியும் Day 3ல என்ன காஸ்டியூம், Day 5 கொண்டு வாங்க. இதில் வந்து அது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காரு. நான் வெயிட் ஆக்சுவலி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடியாஸ்? ஆக்சுவலாக ஒரு நானும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக ஓகே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவருக்கு ஒரு ஆக்டிங்கில் ஒரு பேஷன், பெரிய ஜேர்னின்னு வைங்க. போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் நான் பேசிக்காக டைரக்ஷன் டீம் தான். வணக்கம் சென்னையில் கிருத்திகாவதி மேடம்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். நீங்கள் ஆக்சுவலாகவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமாம், இன்னும் அபவுட் மூவி இண்டஸ்ட்ரி. நான் சுரேந்தர் எடுத்துக்கோங்க. ஆமாம், எய்மே பண்ணுங்க ப்ளீஸ். இல்லை, நம்ம எய்மே வந்து டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். பட் சுச்சுவேஷன் ப்ரொடியூசராக சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 கதைகள் கேட்டோம். ஆமாம், அவர் ஹீரோவாக அப்படி நடிக்க ட்ரை பண்ணுறாங்க. சரி, அவருக்கு ஒரு ஆக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு விஷயம் 2 பேரும் அப்படியே புரியும். டைரக்ஷன்லேருந்து இதாகி ப்ரொடியூசராக இருக்கு. அவர் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணுறப்போ கதைகள் நிறையா கேட்டோம்.
பட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணோம் நமக்கு எந்த மாதிரி வேணும்ன்றதை இந்த மாதிரி தான் நிறையா ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், யூனிக்காக இருக்கணும், கான்செப்டாக ஜெயிக்கணும். அதுதான் ஒரு ஹீரோயிஸும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கான்செப்டாக ஜெயிக்கணும். அந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால தான் நான் வந்து யோசிச்சேன், ஏன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கண்டென்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைஃபை கதைகள் நிறையா கேட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு டைம் மெஷின்ங்கிற ஒரு பேட்டர்ன் அந்த டைமில் வந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு டைம் லூப் அப்படின்னு ஒரு விஷயந்தான் ஒரு இதோடைய புல்லிங் பாயிண்டே எங்களுக்கு. இதோட டைம் லூப் அப்படின்னா என்ன, அதனுடைய தேடல் தான் நம்மளுடைய இது. அதுக்கப்புறம் சிவி சார் எல்லாமே அவர் தான் வைங்களேன். அவர் ஒரு 2-3 கதைகள் சொன்னார். அதில் இந்த கதை பண்ணலாம் சார், நல்லாயிருக்கு, கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். பூஜை அன்னைக்கு சார்கிட்ட வரலாம், சார் நான் வந்து திடீர்னு சூழல் காரணமாக ப்ரொடியூசர் ஆகிட்டேன், பட் ஆனால் நான் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம், பேஷன் இருக்குது. டே ஒன்லேயே எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு. நாங்கள் அப்படியே படத்தை பற்றி பேசி சாப்பாடு பற்றி மாட்டோம். சரி, இது வந்து ஐயோ பேர மாட்டேன், லோட்டஸ் ஸ்டெம். அது இது செம்மையாக இருக்குமே, இது நல்லா இருக்கு. சாப்பிட்ருக்கீங்க டெம்புரா. எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் சாப்பிடாத ஃபுட்டு நிறையா இருக்குது. சாப்பிடாத ஃபுட்டு சொன்னால் நீங்களாம் வந்து ஒரு மாதிரி மூடி சொல்லிப்பீங்க, அதனால் அதை சொல்லலை. இல்லை, எனக்கு வந்து ஹார்ஸ் சாப்பிடணும் ஆசை. ஐயோ, அது வந்து கிர்கிஸ்தான் கிடைக்கும். கிர்கிஸ்தான் ஒரு ஊர், பாகிஸ்தான் பக்கத்தில். அது ரஷ்யன் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். இது பாருங்க, 3 பேருமே வெஜ்ஜுங்க. இவங்க கிட்ட பியூர் வெஜ்ஜுங்கிறனால ஒரு மாதிரி சாக்குல என்னன்னா இப்போ உங்கள் வீடு அதுவும் நான் வந்து டார்க் அகெயின்ஸ்ட் அனிமல் ஈட்டிங் சொல்லிட்டு தான் வெஜ்ஜாக கன்வெர்ட் ஆனேன் ரீசெண்டாக. என்கிட்ட வந்து ஹார்ஸ் சாப்பிடணும் தெரியாது மேடம், ஏதோ என்னோட பிடிச்ச ஜெயிலில் போடுங்க சார். இதுதான் இல்லீகலா பண்ண தப்பு. இது லீகலா நடக்கிற கண்ட்ரில போயிட்டு பண்ண போறேன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. இந்தியாவில் அலௌடு இல்லை ஹார்ஸ், ஆப்வியஸ்லி நாட் அலௌட். அதனால ஒரு ரஷ்யா போறாரு. இல்ல, இது அதுவும் சாப்பிட்றாங்கல்ல. இப்போ அவங்க கண்ட்ரியில் இப்போ ஒன்னே ஒன்று தான், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அந்தந்த கண்ட்ரியில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் அவங்க வந்துட்டு அதை லீவ் பண்ண முடியும். அதுதான். ஸோ அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் அதுனா வி கான்ட் டு எனிதிங் அபௌட் இட். பட் தென் நான் போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்ம மக்களுக்கு வந்து சொல்லலாம்ல, இது அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்குது. இல்லை, நான் வந்து பக்கா நான்வெஜ்ஜில் தான் இருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 years அதை சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் யோகாவில் ஆர்ட் ஆஃப் லிவிங் யோகாவில் பண்ணேன். நான் 2 years இப்போதான் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு கிரில், ஒரு 1/2 லிட்டர் கோக் அப்படி சாப்பிட்றதில்ல. ஆக்சுவலி நான் நேட்டிவ் கோயம்புத்தூருனால பொள்ளாச்சியில் வந்து பாய் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. போயிருக்கீங்களா? பொள்ளாச்சி தாஜ். இதுக்காக லஞ்சுக்காக போகிறது கோயம்புத்தூர்ல இருந்துட்டு போயிட்டு அவர் ஒரு இது இவ்வளோதான் ஒரு லிமிட்டடாக தான் கொண்டு வருவார். அதுக்காகவே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லஞ்சுக்காக வந்துட்டு. அளவு 2 கோழி பிடிப்பாரு, கட் பண்ணுவார், அவரே குக் பண்ணுவார், எடுத்துட்டு வருவார், சேல் பண்ணுவார், போயிடுவார். அதுக்காகவே பாய் பிரியாணி தாஜுக்காகவே நிறைய பேர். இவ்வளோ ரசிச்சு சொல்றீங்களே, எப்படி விட்டீங்க அதை? 2 வருஷமா? 10 years. 10 years. 2 years. லாக்டவுன்ல தான் விட்டீங்க? லாக்டவுனுக்கு முன்னாடி தான். இல்லை, உங்களுடைய இஃப்ரான் ரெஸ்டாரண்ட் பாண்டிச்சேரி அது எந்த இல்லைங்க. அவங்களுக்கு இர்ஃபான் இருப்பாங்க, அவங்க வீட்டில் யாராவது. நீங்கள் ஓனாக பிஸ்னஸ்? நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஐடியா இருக்கா? இருக்கு ஃபியூச்சரில் பண்ணணும்னு இருக்குது. இப்போதைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு தான். இப்போ அடுத்து டர்க்கி போகிறேன் 4 to 5 days. அது வந்து ரைஸ் அண்ட் டோஃபு. ஆமாம், அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. வெஜ்ஜில் தான் இப்போ 10 years சொல்கிறீங்க. ஆமாம், வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மஷ்ரூம் அதுதான் கொஞ்சம் என்ன பண்ணுறது, நான்வெஜ்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பீஸ் இதுதான் பன்னீர், இது 2 தான் நம்மளுக்கு. சீஸ் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிடாமே இருக்கீங்க, சூப்பும் குடிக்கல. ப்ரோ ஏன் ப்ரோ? இல்லை, இவ்வளோ வச்சா எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால இல்லை ப்ரோ, ரைட்டாக நம்மளாம் கேப் கிடைச்சோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசி. நீங்கள் ஜாங்கோ மூவியில் இருந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ப்ரொமோஷனெலாம் போகிறனால நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. டைம் லூப்னா என்ன, இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பண்ணுறீங்கன்னு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் டைம் லூப்பில் இருந்து நான் கேட்குறேன். இப்போ இந்த ஃபுட் ஒன்று சாப்பிட்ருக்கீங்க, இன்றைக்கி இந்த இன்டர்வியூ போயிட்டுருக்கு, நாளைக்கும் இதே மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, 3rd டேவே இதே மாதிரி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னு யோசிப்பீங்களா? ஆப்வியஸ்லி யோசிப்பேன்.
ஐ மீன் நான் எதையாச்சும் மறக்காமல் எல்லாமே உனக்கு அதே ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதாவது நான் 3 நாள் ஒரே சாப்பிட்டுருக்கேன், நான் கண்டிப்பாக யோசிப்பேன். அப்படியே போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்மளே நம்ம தற்கொலை பண்ணிப்போம். ஏன்னா we know what's going to happen, what we are going to eat, right? ஸோ நம்ம எப்போ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எப்போ சாப்பிட்றோம்னு தெரிஞ்சால் அது வந்துட்டு நம்ம வாழ்கிற நாள் வந்துட்டு இதுவாக சொல்லி அந்த மாதிரி லைக் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் டெய்லி தெரிஞ்சுட்டா அப்போ வந்து இஃப்ரான் பிரதருக்கு வந்து நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடந்தால் அவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதுதான் டைம் லூப். டைம் லூப்புக்கும் ஜாங்கோவுக்கும் என்ன சம்பந்தம்? ஜாங்கோட மீனிங் அவேக். டு அவேக் இங்கிலீஷ் டிக்ஷனரி. டு அவேக் மீண்டும் எழுந்து. ஹாலிவுட்ல இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனில் டைம் லூப்பில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழில் வந்து 24 அப்புறமா இன்டர்நெட் நாளை சிவி சார் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் இன்டர்நெட் நாளை அந்த படத்தில் இவர் அசோசியேட்டாக இருந்திருக்காரு நம்ம டேரக்டர். முண்டாசுப்பட்டி படத்துடைய கோ டைரக்டர். அது வந்து டைம் ட்ராவல் டைம் மெஷின், அது வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுலேயுமே ட்ராவல் ஆகலாம். இந்த டைம் லூப்புங்கிற போது 1 டேவோ 1 வீக் 1 மந்த் அதுக்குள்ளே ஸ்டக் ஆகிக்கிறது. டைம் ஃப்ரீஸ் கிடையாது, கிளாக் எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அது மாதிரி. அதே மாதிரி ரியலி வெரி எக்ஸைட்டட் இந்த படத்துக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னால ஐ அம் வெரி எக்ஸைட்டட். சாப்பாடு பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. வெரி நைஸ். எல்லாமே சூப்பராக இருக்குது. பேர் என்னங்க? ஸ்பினாச் அண்ட் கார்ன் ப்ரௌன் மேலே சீஸ் ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் ஸ்பெஷலி மேட். இல்லை நல்லா குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் எது? ஆக்சுவலி நீங்கள் நிறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்றீங்க, பட் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்னா என்ன? கம்ஃபர்ட் ஃபுட்னா வீட்டில் அம்மா செய்கிறது. அம்மா அது என்ன செய்கிறது என்ன ஃபுட்டு? எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ரசம் பிடிக்கும். ரசத்தோட சிக்கன் அந்த மசாலாவோட போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா உங்கள் கம்ஃபர்ட் ஃபுட். கம்ஃபர்ட். உங்களோட பிகைன் வுட்ஸ் அவார்டு கொடுக்குற போது உங்களை க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் கேட்பாங்க. இந்த மாதிரி வீடியோ 11 o'clock வந்து ஒரு சைடு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு சைடு போட்டிருக்காங்க. இவரை பேசின உடனே இவர் க்ளோஸ்அப் போயிட்டு அவங்க அம்மாவை காமிச்சாங்க. கண்ணிலேருந்து கரெக்ட் அந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்தோன்னே நம்மளை அறியாமே நம்மளுக்கு அந்த ஒரு அதில் என்ன தெரிஞ்சுன்னா உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சு, அந்த க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆக்சுவலி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் போய் நிறைய லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? உங்களுக்கு சிக்காக இருக்கா ஃபுட் அலர்ஜி ஒரு சம்திங் லைக் தட்? ஒரு 1-2 times கிட்ட 1-2 times தான். அது தான் ஆனதே கிடையாது. அது பெருசாக ஆனது இல்லை. அப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க உங்களோட நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதே தான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து எல்லாருக்குமே சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வெளி சாப்பாடு செட் ஆகாது. அது நிறைய கமெண்ட்லேயே வரும். எனக்கு என்ன இருக்கும், நான் வந்துட்டு என்னால் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட முடியல, நீ எப்படி சாப்பிட்டு இருக்க அப்படின்னா வந்து பழகிட்டேன். நான் என் பாடி எல்லார் பாடியுமே அப்படி தான் பழகும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? நீங்கள் வந்து வெஜ்ஜு தான் நீங்களும்? எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ப்ரான் ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட் ஆக்சுவலி ஃபிஷ் ப்ரான் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தான் நான் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இல்லைங்க பேசிக்காக சுண்டல் இது ராஜ்மா இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே நான் வந்து நான்வெஜ்ஜாக இருக்கும்போது நமக்கு பேசிக்காக ஒரு எக் இருந்தால் போதும், சிக்கன் கிரில் சிக்கன் இந்த மாதிரி இப்படியே சாப்பிட்டு ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்டு பழகிட்டோம். பட் நான் வந்து இந்த சுண்டல் இப்போ பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் இது எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா நமக்கு எக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன வரும், ஒரு ஆம்லெட் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து இத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்குது போல் நார்மல் தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஃபேன்சியான zucchini கூட இல்லை, ஒரு காலிஃப்ளவர் ஒரு கேபேஜ் தெரியலன்னு சொல்லலை, தெரியும். அது இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டது கிடையாது. இப்போ ஒரு மார்க்கெட் போனால் நீங்கள் சிக்கன் பக்கோடா இருக்கும்போது நான் ஏன் காலிஃப்ளவர் பக்கோடா நான் அப்படி சொல்கிறேன். எனக்கு இந்த வெஜிடபிள் தெரியாதுன்னு சொல்ல வரல. ப்ரிஃபரன்ஸ் வந்து இதை சாப்பிட்டு இதை ஏன் சாப்பிட்ணுன்ற மாதிரி இது டேஸ்ட் அப்படி ஒதுக்கி வச்சு இப்போ தான் வந்து சரி ஓகே இதெல்லாம் இப்படிலாம் இதையும் டேஸ்டியாக பண்ணலாம் போல இருக்குன்ட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் வெரி ஈஸி. பட் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து இனிஷியலாக ஒரு 1 வீக் கண்டிப்பாக கஷ்டமாக சரி சாப்பிட்றலாமா, ஒரு லெக் மாத்திரம் அந்த 1 வீக் டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் சாப்பிட்றலாமா வேணாமான் இருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் த பீப்புள் யூ மிங்கிள் வித். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து யூனோ சம்திங் கூட இருக்கவங்க வந்து ஏதாவது கொலை போட்டுறக்கூடாது. கூட இருக்கவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க என்ன நான்வெஜ் சாப்பிட்றாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் சொல்கிறேன். அவங்க வந்து நம்மளை இதை பற்றியே ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி நாம் ஏன் மாறக்கூடாதுன்னு 1 வீக் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் I felt very light. கோயம்புத்தூர் வந்திருக்காரு சொன்னாரு, நிறைய இது பண்ணி கோயம்புத்தூர்ல நிறைய பண்ணிருக்கேன் நான். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி பிளேஸ்ல வந்து குழந்தை பிரியாணி. ஓ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பிளேஸ், ரொம்ப குட்டி கடை, தெரியும் அந்த பிளேஸ். தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரை நிறைய போயிட்டு மதுரையில் நிறைய சாப்பிடுங்க. ஜாங்கோ படம் எந்த தியேட்டரில் பார்க்க போறீங்க? பலாசோ. எனக்கு எப்பவுமே படம் பார்க்கறதா தான் பலாசோ தான். ஐ லவ் தி தியேட்டர். எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணலாமா? வரீங்களா? ஃப்ரைடே மார்னிங் போகலாமே. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இங்கே பாருங்க
நாளைக்கு செலிபிரிட்டி ஷோ ப்ரீமியர் ஷோ பிளான் பண்ணியிருக்கோம் சத்தியம்ல. அதுக்கு சீஃப் கெஸ்ட் மாதிரி செலிபிரிட்டியாக ரிவ்யூ கூப்பிட்டா அதுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு 6 o'clock வர்றீங்க. வர்றேன். எங்க? சத்தியம். சத்தியமா 6 degree. அது என்ன அது பேர்? 6 degree தான். ஸ்டுடியோ 5. ஓ அதுவா? கீழே இருக்கா மேலே இருக்குமா? அது மேலே இருக்கும். மேலேயா? கீழே நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வரணும். வருகிறேன். இப்படி கூப்பிட்டீங்கன்னா ஒரு ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க, அதுதான் சரி சமாளிக்கிறாரு. நீங்கள் ஒரு பிஸியான ஆளு. கண்டிப்பாக நம்ம நாளைக்கு நான் வந்துடுறேன். இல்லை நான் வருவேன் கண்டிப்பாக. வந்துட்டு ஃபோன் பண்ணி நான் கேட்பேன் விக்ரம் பிரதர் மூவி எப்படி இருக்கு. கண்டிப்பாக நான் வருவேன். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் போவேன். நான் ஆல்சோ கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராம்லேயே நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். சூப்பர். ஸோ ஜாங்கோ மூவி நான் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ட்ரெய்லருக்கு போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். தமிழில் நான் இருக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பயங்கர கான்செப்ட் நான் பார்த்தது கிடையாது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஸோ வெரி எக்ஸைட் ஃபார் த மூவி. தியேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக. 19th ரிலீஸ் ஆகுது. இவங்க 2 பேரும் படத்தில் இருப்பாங்க. இவங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஸோ எப்படி ஃபுட் இப்படி நல்லா வச்சுங்களா? ஃபுட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக இருந்துச்சு. I really liked it because ஏன்னா நான் யூஸ்வலாக சாப்பிட்ட உடனே எனக்கு ஐ ஹாவ் டு ஃபீல் குட். சில டைம் சம்டைம்ஸ் சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும்ல. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்கிறேன். பட் இது ஐ திங்க் த குவாலிட்டி இஸ் வெரி குட். ஸோ டேஸ்டியாகவும் இருந்தது, த குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஐ எம் ஃபீலிங் குட். That's good. That's good, bro. You enjoy the food? ஏதாவது ஜூஸ் கிடைக்கும். எனக்கு அதுதான் ஃபீல். அடுத்து ஜூஸும் வருது. ஐஸ் இல்லாமல் ஐஸ் இல்லாம ஜூஸ் கண்டிப்பா நான் சொல்றேன். ஐஸ் இல்லாமல் ஜூஸ். ஐஸ் இல்லாம ஜூஸ். guys, yes, this is it. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. I will see you tomorrow in another video. இன்னைக்கு ஈவினிங்கே நான் இந்த படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. எஸ் பாய் 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 பாய். நன்றி, வணக்கம். எல்லாமே டிஃபரெண்டா பண்ணுவாங்க. பாய்.